ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை அப்படின்றது பொதுவாக மாதம் மாதம் ஏற்பட்டாலுமே கூட ஒவ்வொரு மாத அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது. பொதுவாக அமாவாசை அப்படின்னா நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடியது தான். முன்னோர்களை நினைத்து அந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அவர்களே நமக்கு தெய்வமாக இருந்து நம்மை காத்துட்டு வருவாங்க அப்படின்றது ஐதீகம். அதனால தான் மாதம் மாதம் அமாவாசை வரும் பொழுது அமாவாசை வழிபாடுகள் செய்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது அமாவாசை வழிபாடுகள் செய்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தற்போது வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும், இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை கடகராசினியர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்கள் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் வரும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் பெறும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அமாவாசைக்கு அப்புறமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அமாவாசை. பித்திருக்களுடைய தோஷங்கள் போக்குறதுக்குரிய அற்புதமான அமாவாசை தான். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 18 புதன்கிழமை அன்னைக்கு 8:28க்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த அற்புதமான அமாவாசை திதி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு 7:29க்கு காலையிலே முடியுதுங்க. ஸோ இதில் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், புதன்கிழமையில் நம்ம வழிபாடுகள் செய்யணுமா, வியாழக்கிழமையில் வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னு. பொதுவாக நம்ம சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதியானது இருக்கும் அந்த நாளில் தான் நம்ம வழிபாடுகள் செய்வோம். அப்படி பார்க்கும் பொழுது புதன்கிழமை அன்னைக்கு எப்போ ஆரம்பிக்குது அமாவாசை திதின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அப்போ சூரிய உதயத்தின் பொழுது அமாவாசை திதி இருக்காது. ஆனால் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 7:30க்கே முடியுது. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தின் பொழுது அமாவாசை திதி தான் இருக்கும். ஸோ சூரிய உதய திதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை அனுஷ்டிக்கப்படணும். ஆனால் இந்த திதி பார்த்திங்கன்னா காலையிலே முடிஞ்சிடுறதுனால நம்ம புதன்கிழமையில் தான் அமாவாசை வழிபாடுகள் செய்யணும். ஸோ இந்த சந்தேகம் இருக்கக்கூடியவங்க இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. புதன்கிழமையிலே அமாவாசை வழிபாடுகள் செய்யுங்க. அதே போல் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் புதன்கிழமையில் நீங்கள் அந்த திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த அமாவாசை திதி முழுக்க இருந்தாலுமே கூட மதியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடணும். அதுதான் சிறந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசையில் மீன ராசியில் ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகியிருந்தார். அதோடு அவரோட பார்த்திங்கன்னா சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாங்க. சூரியன் சந்திரன் எல்லாரும் இணைந்து இருக்கிறாங்க. இந்த காலத்தில் தான் இந்த அமாவாசையை ஏற்பட போகுது. அப்படிங்கும் பொழுது அற்புதமான அமாவாசை. எல்லா கிரகங்களுமே இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுனால சதுர்கிரக யோகம் அப்படின்ற ஒரு அபூர்வமான யோகம் இப்போ உருவாக போகுது. இந்த யோகம் பல வழிகளில் உங்களுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கடகம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கடகராசியானது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நல்லது மட்டும்தான் நடக்கும், இல்லை அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சாதகமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட குடும்பம், உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். குடும்பம், திருமணம், காதல் இது சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அமாவாசைக்கு அப்புறமா எல்லாமே கலவையாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு வேற வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ குரு வக்ர நிவர்த்தி ஏற்படும் பொழுது
கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் செலவுகளானது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத அளவுக்கு விரயங்கள் இருக்கும். கடகராசிக்காரங்க குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து தீர்வு கிடைக்கும். என்னதான் உங்களுக்கு தீர்வு கிடைத்தாலுமே கூட, உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் அப்படின்றது எப்போதும் போல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிலலாம் வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரங்க இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, பெருசாக எதுலேயும் தலையிடாதீங்க. பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துக்கோங்க. விலகியே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல போய் நீங்கள் தேவையில்லாத வீணாக ஏதாவது வார்த்தைகளை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகிடும். பெரிய வாக்குவாதமாக மாறுறதுக்கு இதுவே காரணமாயிடும். அதனால் வார்த்தைகளை வீணாக செலவிடாதீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத கூட இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த அமாவாசைக்கு அப்புறமா திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அப்படின்னு எதுவும் ஐடியா இருக்குன்னா கூட கடகராசிக்காரங்க இந்த டைமில் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இதே வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கத்தான் செய்ய போகுது. எதிர்பாராத உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதுவும் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலையில் மாற்றம், இடமாற்றம், சம்பள உயர்வு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து தாமதப்படலாம். ஆனால் கண்டிப்பாக அதுவும் கிடைச்சிடும். கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர கிடைக்காம போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏன்னா வேலையும் சரி தொழிலும் சரி கடகராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் லாபங்களும் பார்த்திங்கன்னா நிறைய தான் இருக்கும். அதனால் பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன தான் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குது, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செலவுகள் அப்படின்றது அதிகமாகும். எதுவுமே வந்து உங்களால் வந்து தடுக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அந்த மாதிரியான செலவுகளாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு அப்புறமா ஒருவேளை கடகராசிக்காரங்க யாராவது கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கவே பாருங்கள். ஏன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இருக்குது, அலைச்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்கிக்காதீங்க. கடன் வாங்கி நீங்கள் கடன் சுமையை சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும். ஸோ கடகராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகம், தொழில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் குடும்பம், திருமண வாழ்க்கை அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அப்படின்றதுனால அந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. அதே போல் செலவும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக தான் இருக்கும். அந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுத்துங்க. ஒரு இடத்துக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கான சரியான திட்டமிடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெருசாக செலவு எதுவும் ஆகாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய பேச்சுவார்த்தை, நடவடிக்கை அப்படின்றது எல்லாமே வித்தியாசப்பட்டதாக இருக்கும். யாரும் யாரை போலவும் வந்து இருக்கவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மட்டும் ஒத்துழைச்சி போகணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கண்டிப்பாக அந்த விட்டு கொடுக்கறக்கூடிய தன்மையை வளர்த்துக்கோங்க. ஏன்னா குடும்பம் வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன தான் உழைச்சிட்டு வந்தாலும், என்ன தான் பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தான் கவனமாக வந்து நடந்துக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. குடும்பத்தோட நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம். வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் அப்படின்றது இருக்கும். இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுக்கிறது நல்லது. இந்த டைமில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வந்துடும். திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது நிறைய. அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான காலம் இப்போ தான் வந்து பிறக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ரொம்ப கண்டிப்போடு வளர்ப்பீங்க. அதில் வந்து ஒரு எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் எதை வேணாலும் செய்வீங்க. அதுலேயும் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பதட்டப்படாமல் இருங்க. உங்களுடைய செயல்களை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் எந்த குறையும் இருக்காது. ஸோ கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே
செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் யோசிக்காமல் செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கலாம். யாருக்கிட்டையாவது கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். கடுமையான உழைப்புக்கு என்றைக்கும் உங்களுக்கு குறைவு இருக்காது. உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அமாவாசைக்கு அப்புறமா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவில் கடகராசி நேயர்களாகிய நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.